ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப்ஸ் வித் தீபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, சென்னையில் வெற்றின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வாங்கின பூஜை ஐட்டம்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா கற்பக விருட்ச மரம். இது ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 1500 தான் ஸ்டார்டிங்கே, அதுலேருந்து 5000 வரைக்கும் போகுது. ஆனால் அது வெற்றியில் நான் 855 ருபீஸ்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த லீஃப் எல்லாம் இவங்க ஸ்டோனில் ஒட்டி ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கற்பக விருட்ச மரம் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு, ஆனால் அது இப்போ தான் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அமைஞ்சது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அது பிச்சுவா பெயிண்டிங் பண்ண டப்பா ஃப்ரெண்ட்ஸ், தாமரைப்பூ டிசைனில். இது இந்த குபேர பூஜைலாம் பண்ணும்போது நம்ம இந்த குபேர காயின் அஷ்டோத்திரம் படிக்கும்போது அந்த பூவெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி பிச்சுவா பெயிண்ட் பண்ண குங்குமச்சிமில், பித்தளை குங்குமச்சிமில், இது சின்னது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 129 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஜெர்மன் சில்வரில் பெருமாள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி பெருமாள். ரேட் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவில் லக்ஷ்மிமா சுற்றி அஷ்டலக்ஷ்மி வர மாதிரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா இதுவும் 99 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஜெர்மன் சில்வரில் பூக்கூடை வாங்கியிருக்கேன். இதுவும் உள்ளே பார்த்திங்கன்னா பிச்சுவா பெயிண்டிங் இந்த லோட்டஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 345 ருபீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டின எல்லா திங்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.